மாசமா கழுத்துல துளுக்கு வலி உயிர் போயிட்டு இருந்தது எசக்கி பாண்டியா. 5 நிமிஷம் வேதனையா இருந்தாலும் தட்டுன்னு எடுத்து விட்டிய. சரி சரி வந்தே முறை அப்படியே பேசி பேசி வாயில குறுக்கந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்க தான் செஞ்ச வழி குளிய கொடுங்க. இந்தா இதுதான் நம்ம சம்பளம். எப்படி வாங்கியே பழக்கப்பட்ட கை இப்பதான் முத முறை கொடுக்குது. அதை போய் வேணாங்கறியா குடுங்க சார். இவன் உடம்புல பட்ட செந்தட்டி மாதிரி எப்பவும் அரைச்சுக்கிட்டே இருப்பான். அது சொரிஞ்சா கிடைக்கிற சோகம் மாதிரி இவன் கூட இருந்தா ஒரு சோகம். அவ்வளவுதான். டேய் ஓகே நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. Are you Mr. Eseki Panya? Yeah. What's your problem? My arm is dislocated, just so I came here. Yeah. We'll solve it. No problem. Sit. Thank you. You're coming from? I'm from England. இங்கிலாண்டா? எங்க கட்ட பொம்பளை தூக்குல போட்ட பாத்தியா நீ? தூக்குல போட்டதும் இல்லாம இங்க இருந்த பண்ட மாத்திர நகரட்டெல்லாம் கொண்டு ஊர்ல வச்சுக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா இந்தியாவுக்கு என்ன வச்சு குடிக்க விரும்பிடாதீங்க. அண்ணே இது 50 வருஷத்து பகை. நீ தலையிடாத. ஓகே வந்தது யாரா இருந்தாலும் வரவேற்கிறதா நம்ம பண்பாடு. அதுலதான் தமிழன் தலை நின்று நிற்கிறான். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு உட்கார்றேன். தமிழ் தாய் உங்களை காப்பாத்திட்டானா? என்ன டே? Do you like our India? Yes, I like very much. What all places you have seen in India? Madras, Trivandrum, Tiruchirappalli, Madurai, and Udumaipete. Do you like your Indian food? Yes, the dishes are fantastic. I like it very much. Loose. Relax. Just shake your hand like this. How you feel now? Oh, miraculous. My just pain lift is up your gone. hand. Yeah, very good. Thank you very much. அண்ணா பிரதர் முட்டை புரோட்டாவும் கொத்துக்கறி ரெடி. ஓடியா. எங்க உட்கார்ந்து சாப்பிட போற? நேசமணியா உட்கார்ந்து சாப்பிட இடம்டா இது. கண்ணுல ஒத்திக்க வேண்டிய இடத்துல கண்டை வைக்கிறேன். என்னோட வீட்டுக்கு தான் டிஃபன் வாங்கிட்டு வந்து எங்க இருக்கா வந்த? இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சனா எப்ப வெளிய வருவேன்னு உனக்கு தெரியாது. உனக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் அங்க காத்துக்கிட்டு இருப்பான். பசி தாங்க முடியல. அதான் இங்க வந்தேன். சரி வா. ஐயோ என்ன அழகான கட்டிலு. அப்படியே படுத்து தூங்க. என்ன என்ன பேசாம இந்த வீட்டு நினைவுச்சின்னம் ஆக்கிடுவேன். டிக்கெட் போட்டு பணம் சம்பாதிக்கலாம்ல. உத கேக்குற உனக்கு இப்ப இல்லனே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க மலேசியாவுல இருக்காங்க. நீ ஏன் புதையல பூதம் காத்த மாதிரி காக்குற? குற்றாலத்துல எத்தனை பேர் முதலாளிக்கு தெரியாம வீட்டை வாடகைக்கு விட்டு புல போட்டுக்கிட்டு இருக்கான். நீ அதை செய்ய மாட்ட. சரி இந்த வீட்டுல ஒரு போசனையாவது எனக்கு ஒதுக்கி குத்தினா நான் பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருப்பேன்ல. நீயும் பழைக்க மாட்ட, என்னையும் பழைக்க விட மாட்ட. கடைசி வரைக்கும் என்ன கிண்ணம் தான். எங்க அப்பாவை நம்பி இந்த வீட்டை ஒப்படைச்சாங்க. எங்க அப்பாவுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் பாதுகாத்து எங்க அப்பா வேற காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. புரியுதா? அது சரிண்ணே, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நான் ஓகே 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 ஓகே. என் புருஷன் யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்த போய் கை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுங்கண்ணே. என்ன இது பொம்பளை காப்பாத்துற முகர மாதிரியா தெரியுது? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இது யாரோ புடிச்சு வளைச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு, நான் எடுத்து வரேன். அண்ணே பொம்பளை காப்பாத்த போய் தானே இப்படி ஆச்சு. இவன் எப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இவனை என்கிட்ட விடுங்க, ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நான் தாய கையை திருகி விட்டேன். சும்மா போயிட்டு இருந்தேன், என்கிட்ட வம்பு பண்ணா, அதனால திருகி விட்டேன். அட பாவி, பொய்யா சொன்னேன். வீட்டுக்கு வா, இன்னொரு கையை உடைச்சிடுறேன். ஏயா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இப்பெல்லாம் பண்ணலாமாயா? தெரியாம செஞ்சுட்டேனே, இனிமே பண்ண மாட்டேன்னு. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மன்னிக்காத. ஏயா ஒரு பொம்பளை கிட்ட குறி கேக்குறதுனா எப்படியா கேக்குறது? இப்படியா? யாத்தடி இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏண்டா வெள்ளையம்மா கிட்டே உன் வேலையை காட்டியாங்கி? என்னது இது? நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அண்ணே, ஒரு நோயாளியை காப்பாத்துற டாக்டரோட கடமை. இந்த சுருக்கு பிடிச்சவனை காப்பாத்துறது உன்னோட கடமை. நீ ஒரு பொம்பளைக்காக கடமை தவறுன நான் உசுரோட இருக்க மாட்டேன். சரியா இருக்கும். ஆமாடா. வாண்ணே பாரு. சத்தியமா இனிமே எந்த பொண்ணையும் போய் டச் பண்ண மாட்டீல்ல? சத்தியமா பண்ண மாட்டேன்னு. அப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. மருத மீனாட்சி மேல சத்தியமா? மருத மீனாட்சி மேல எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். சத்தியம் தான் அடிச்சுக்க. இது சத்தியம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவனுக்கு சுளுக்கு எடுத்து விட போறியா? உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வெள்ளையம்மா யாருன்னு காமிக்கிறையா? காமி யாரையா வீட்டுக்குள்ள மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கயா? வெளியே வாங்க. அண்ணா அப்ப நீதானே? இங்க பாரு வெள்ளையம்மா,
ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு கரெக்டா பண்ண நல்லா எல்லாம் சொல்லிவிட்டாமா. உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்ண போற, என்ன பண்ணிட முடியும்? இப்ப பாரு. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜகம்மா. என்ன இழுச்சம்பலா என்ன என்ன இப்ப நான் பயப்படுறேன் இப்ப. ஆமா ஆமா என்ன என்ன பாத்துலாம் பாத்துலாம். என்னம்மா இல்லடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ இருந்து எல்லாம் பாத்துட்டு வர போற. ஜகமா இல்லையம்மா இப்ப எதுவா இருந்தாலும் நாளை காலைல வந்து பேசிக்கலாமா. எனக்கு மந்திர மாயம்லாம் தெரியும். நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க அக்கம் பக்கம் போனா தப்பா போயிடுறேன். அதனால இப்ப போயிரு அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க ரெண்டு பேரும் போவோம்? ஜகம்மா உங்களை போக விட மாட்டா. ஓங்கார காளி ஆங்கார காளி காத்தேரி ஓட்டேரி பிடாரி அம்மா தாயே ஓம் ரீம் க்ரீம் ஜிம் 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 ஜிம். கடக்கல பாக்காத ஆத்தா டென்ஷன் ஆயிரும். பாக்கடா அப்போ ஓகே. விடியறதுக்குள்ள அந்த பழம் கருகும். உங்க கை கால்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்க மூக்களையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுதுண்ணே. ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நல்ல பொருள் எதையுமே அனுபவிக்கல. எதா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரும்னே. இப்ப தெரியுதா இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட். உள்ள எடுத்து வா ஜூஸ் போட்டு சாப்பிடு. ஏன் நீ எடுத்துட்டு போறது? நடு ஹோட்டல்ல வச்சுட்டு போயிட்டாங்களா? என்ன இந்த வெள்ளையம்மா இருக்காளே அவளுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான். ஆனா மந்திரமாயம் பண்றதுதான் மெயின். என்ன இருந்தாலும் பொண்ணை கிண்டல் பண்ணவனுக்கு போய் நம்ம சுருக்கிறது விடலாமாடா? விடலாமா? எவன் சொன்னல வேண்டான்னு தொழில் தரமா அந்த தரம் சொன்னீங்கல்ல. இப்ப அவன் சுருக்கிறவன் போயிட்டான். இப்ப அவன் எலுமிச்சம்பழம் எடுப்பானா? சொல்டா. இனிமே எவன் பேச்சும் கேட்க கூடாது. ஆமா ஆமா இங்கே அப்படித்தான். நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே ஆஹா மூணாம் ஜாமத்துல எந்திரிச்சு முழு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணி தான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன். 4-5 வருஷமா நானும் உன் கூடயே தான் இருக்கேன். நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன ஓகே. இல்லையே ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. நீ எதுக்குடா வந்த? அண்ணே இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. எது நடந்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. குப்பு அப்பு கருகவே இல்லடா. கருகலையா? பாரு எங்க பாப்போம். சொல்லிட்டான் இருக்கின்றல ஒழுங்கா பாரு. ஒழுங்கா பாரு. ஐயோ என் பக்கம் கருகருன்னு கறி இருக்கே. நல்லா உத்து பாரு. எங்க உத்து பாக்குறது? அண்ணே எலுமிச்சம்பழம் பேசுதுண்ணே. பழம் எந்த காலத்துல பேச்சு? அம்மா அம்மா யோ பேசுறது இந்த வெள்ளையம்மாயா? நீயா நீயா நீயா? ஏய் என்ன ஒரு பொண்ணு நம்ம ராத்திரி பூரா தூங்கலாம் பண்ணிட்டாளே. அவன் ஏதாவது பண்ணணுமே. நீ பண்ணணும்னு நினைக்கிற, நான் பண்ணிட்டேன். என்னடா இது? வெள்ளையம்மா டிவி சுட்டியோட பிரேக் கம்பி. அட பாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டியே. என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற, உன்னை நம்பவே முடியலப்பா. டேய்
ஓகே. பிரேக் பிடிக்கல. ஐயோ பிரேக். பிரேக் பிடிக்கல. பாத்து வாமா. இன்னும் இல்லையம்மா, போகும்போது கட்டி வச்ச மல்லிகை மொட்டு மாதிரி போனேன், இப்ப இப்படி உந்து போய் வந்து நிக்கிற. ஐயோ, எந்த பாவி பையன் பிரேக் வயர புடுங்கறானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க. ஐயோ, வண்டி மரத்துல மோதி விழுந்துட்டாப்பா. பாவம், எலும்பு சம்பளம் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போகுது. டேய், ஓகே. என் நிலைமையை பாத்தீங்களா? தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி பண்ணுது. சரி இடத்த காட்டுமா, எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லு, நான் பாக்குறேன். நான் சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்கோ. நீ சொல்லாம எங்க போய் கை வைக்கிறதுனா? எங்கயா? இல்ல. இங்க? இங்கயா? இல்ல. நீ சொல்லாத, அப்படியே ஹாஸ்பிடல் அள்ளிட்டு போங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டி கழுத்தை காட்டாம தாலி எப்படிடி கட்டுறது? உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறது? ஏன் காட்டுறத பார்க்க முடியும்? சரி சொல்ற. கொன்னுடுவேன் படவராஸ்கர். ஏண்டா அழுகுற? ஆளுகல்லண்ணே, ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்குடா? நீ சுளுக்கு எடுக்கிறத பார்த்துட்டு அதான் வருது. இது மாதிரி எவ்வளவோ சுளுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆமா ஆமா. வா போலாம். அம்மா. முஸ்தபா முஸ்தபா don't worry முஸ்தபா, நாளம் தோழன் முஸ்தபா. முஸ்தபா முஸ்தபா don't worry முஸ்தபா, நாளம் தோழன் முஸ்தபா. Day by day வாழ்க்கை பயணம் day by day, மூழ்காத ship a friendship. அண்ணே இளநீ கொடுங்கண்ணே. தரேன், இந்தாங்க. ராஸ்கல், 2 இளநிய கொடுத்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கவா பாக்குற? 1/2 போடுற வெண்ண. அறிவு இருக்காயா உனக்கு? என்ன டீ காபியா இருந்தா 1/2 போடலாம், இளநீ எப்படியா 1/2 போடுறது? ஏண்டா 1/2 தெரியாது? இங்க பாரு, இத 1/2 அது நீயே வச்சுக்க. கேட்டுக்கடா, இந்த இளநீ மட்டும் இல்ல, எங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. இஞ்சி தானே குரங்க. அன்பா பாசோப்பியா. என்னண்ணே வயசாகிட்டே போகுது, கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? பண்ணி தொலைய வேண்டியதானே, அதே ஏன் கேக்குற? எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் கல்யாணம் காட்சி பண்ண சொல்றேன். என்ன சொல்றியா? அட போடா, இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாங்க, பணம் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆயிராங்க. கல்யாணமாவது காட்சியா? அப்ப காலம் பூரா விஸ்வாமித்திர மாதிரி இருக்கிற பிளான் பண்ணிட்டியா? விஸ்வாமித்திரர் கூட மேலகாட்ட ஸ்லிப் ஆயிட்டாரா? ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் சிரிப்பு ஆகவே. Excuse me? Yes. ஐயோ கடவுளே கடவுளே, கருப்பு முடி, வெள்ளை ரிப்பனு, சிகப்பு கவுனு, ரோஸ் தோல், இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க, ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க. எப்ப? நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களை திட்டல, எனக்கு பிடிக்காத பொண்ணுங்களை மட்டும் திட்டினேன். இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும்? ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? I love you. அதேதான் அதேதான். ஏ குப்புசாமி, ஒரு செகண்ட்ல பிக்கப் ஆயிடுச்சா? புகுந்து விளையாடிடு. குப்புசாமி யார் அந்த பையன்? பையன் இல்ல, நான் தான், நானே தான். கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அதே மாதிரி உங்களை தொடவா? ஏன்
ஓடி வந்து தொடவன். ஆக நல்ல மூமெண்ட்ஸ். ஏண்டா உங்களுக்கு அறிவு இல்ல? செத்து போனால பாடல் வச்சுட்டு இப்படி கொட்டடிச்சு ஆடிட்டு வரீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த ஆள் செத்து என்ன அப்படி சந்தோஷம்? நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டம் கொண்டு அடக்கம் பண்ணுங்க. எப்படி? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க. நானவா? நீ என்ன நீங்க ஆடுனா தான் ஐ லைக் யூ, இல்லன்னா ஐ ஹேட் யூ டு. ஐயோ இப்பதான் ஒர்க் அவுட் ஆனா அதுக்குள்ள பிடிக்கிறா உங்களுக்கு. நான் ஆடணும் அவ்வளவுதானே? அடிங்கப்பா. என்ன பார்த்து மகா மட்டமான கராக்கியா இருக்கு உங்களுக்கு? நானா ஆடுறேன். என்கிட்ட பேச வந்தியா? ஆமா. என்ன பேச போற? நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் எங்க உதவி பண்ணேன்? ஓ இடுப்பு தானே உடைச்சு விட்டேன். நீ இடுப்ப உடைச்சதுனால தானே அவர் கையை மேல பட்டது. ஓ கதை அப்படி போதா? இதேதான் இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு போறான். என்னடா இது, நான் கெடுதல் பண்றது கூட நல்லதா முடியுது. ஆண்டர் போது மேற்கொண்டு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையாமா? என் மனசெல்லாம் அவர் நிறைஞ்சிருக்காரு. ஆனா அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியல. ஊருக்கெல்லாம் குறி பார்த்து என்ன பிரயோஜனம்? அவரை குறி வச்சு பிடிக்கவே முடியல. சரி, அவர் கைய பார்த்து மனசு தெரிஞ்சுக்கலாம்னா கைய என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாரு. நீ கவலைப்படாத இல்லையாமா? அந்த முருகன் இருக்கானே, முருகன். எந்த முருகன்? அவன் தான் அந்த வெற்றி வடிவேலன். அவன் குரத்தி வள்ளிய பிக்கப் பண்றதுக்காக வேடன் வேடன் விருத்தன் எல்லா வேஷமும் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். வேலையாகல. கடைசியில என்ன ஆச்சு? அவங்க அண்ணன் பிள்ளையாரு அவன் பொசிஷனை விட்டு இறங்கி வந்து அந்த மேட்டரை ஓகே பண்ணி விட்டான். அந்த முருகனுக்கு பிள்ளையாருன்னா வெள்ளையம்மாளுக்கு இந்த குப்ஸ். நான் கேரட் பண்ணி விடுறேன், கப்ஸ் பிடிச்சு போயிட்டது. அதுக்கு மேல கொஞ்சம் காலை கொடுத்தா பாட்டி 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 நான் இல்ல உன் பேரன். அட நீ எதுக்குடா குறுக்கால வந்த? இவன் தானே என் பேரன். ஏன் பாட்டி உன் பேரன் மேல அவ்வளவு பாசமா உனக்கு? ரொம்ப நாளைக்குந்தே. ஏக்கமா? இல்ல இல்ல இல்ல, பேரனை புரிஞ்ச ஏக்கமா? நானும் என்ன ஏன்னா பாட்டுக்கு சொல்லவே இல்ல. ஆமா, இதெல்லாம் சொல்லிட்டே தெரியவாங்க. இந்த கிழவியோட இம்சை தாங்காம தானே திருவிழாவுக்கு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து உயிரை வாங்கலாம். எறா கட்டைய மண்டைய பேராண்டி கருவாப்பா இல்ல. கலரை பத்தி பேச டென்ஷன் ஆகுமா? எனக்கு உன்னை விட்டு வேற யாருடா இருக்காங்க? ராசா, நீ அது சொல்லப்படாதா? ஏன் பாட்டி உனக்கு என்ன வேலை தெரியும்? அப்படி கேளு ராசா. நல்ல கெளுத்தி மீன் குழம்பு வச்சு வெறா மீனை வறுத்து வாய்க்கு ருசியா பக்கடையா சோறு போடு. பாட்டி நீ மீன் குழம்பு பாட்டியை வீட்டுக்கு கூட்டு போடா, நான் மீனோட வரேன். ஓகே ஓகே ஓகே. நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு ஒன்னை இழுக்குதாயா? வெயிட்டிங்காயா அண்ணே? ஜாலிதான். நேத்து கிழவிகையால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கோழி குழம்பு, அதுவும் விட கோழியா பிடிச்சு வந்திருக்கேன். பின்னிட வேண்டிதான் பின்னி. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? வர வர கிழவி என்ன விட ஓமனதான் ரொம்ப பிரியமா இருக்கு. நீ கிழவி கையால ஒரு நாள் சாப்பிட வைக்க கால. ஆமா, என்ன கிளைய விட்டு விட்டு தனியா உட்காந்துருக்க? நீ விட்டாலும் அது ஒண்ணு விடாத. எங்கண்ணே கிழவி? என்னது என்னது? ஐயோ, இது எங்க? என்ன மேக்க போறீங்களா நீங்க? யாரு? நான் அப்படி சொல்லவே இல்லையா. கையில காப்பு போடும்போது பாத்துட்டா அவன் கையத்தோட எனக்கு நீங்க சேர்ந்து ஏமாத்துறீங்களா? உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தப்பா. அப்படியா? ஆமா. அப்ப நீயே முதல்ல சொல்லு. இல்ல இல்ல நீ சொல்லு. சரி நானே சொல்றேன். எனக்கு ஒரு காதலி இருக்கா, பாத்திருக்கியா? காதலியா? நான் பாக்கலையே. பாக்கல? அவளை பத்தி சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேட்டுக்கப்பா. அவ அழகுன்னா அழகு, அந்த அழகு பந்தர் அழகு. அவ நடந்தா அண்ணா, நடக்கலினா தங்க கிண்ணம். அவ பேசுனா கிளி, பேசலனா ஊமை. அவ ஆடுனா மயிலு, ஆடாட்டி குதிலு. அவ தொடர்ந்து டைட்டா டவுசர் போட்டான்னா ஊர்மிளா அவுட்டு.
அவ சிக்குன்னு ஜீன்ஸ் போட்டான்னா ஷில்பா செட்டி க்ளோஸ். நண்பா சொல்லும் போதே வாயில எச்சு விடுறே. ஆமா நீ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னியப்பா. சொல்றேன். அப்படி திரும்ப எனக்கு ஒரு காதலி இருக்கா. சூப்பர்னா சூப்பர், அப்படி ஒரு சூப்பர். நடந்தா யானை, நடக்காட்ட பூனை, அடக்கத்துல அமலா, அடங்காட்ட பம்மிலா, மௌனத்துல மணிஷியா கொயிலாலா, மயக்கிறது இல்ல சொன்னாலி பந்திரே. எம்மா 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 எம்மா. என்ன நண்பா இந்த பாட்டு அவதாப்பா பாடுனா? நீ சொல்லும் போதே எனக்கு டென்ஷன் ஆகுதே. அவளை பார்த்து அவனுக்கு ராசா. இங்கதாப்பா குளிக்க வருவா? அவளும் இங்கதான் குளிக்க வருவாளா? யாரும் இங்கதானே குளிக்க வருவா? நம்மளுக்குள்ள என்ன உத்துவ பத்தியா? எல்லாம் கடவுளுடைய அமைப்புப்பா. என்ன அது யாருப்பா? என்ன நண்பா ஏன் ஆளை சேர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ கண்ணாடி போட்டு பாரு, அது யாரு? நீ கண்ணுல நல்லா விரல விட்டு தொடச்சிட்டு பாரு. அந்த ரோஸ் கலரு ஏன் ஆளுப்பா? தம்பி அது யாருப்பா? டேய் அண்ணா, அது நம்ம ஆளுடா. டேய் அது யாரு? டேய் நல்லதுல உனக்கு சொன்னா கேளு. என்ன பல்ல கடிச்சா? டேய் குப்பை மாமா, ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்றீங்க? இது டாவா? ஆமாடா, சரியான லூசுங்க. உங்களை நான் எங்க எல்லாம் தேடிட்டு வரேன். 3 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? 3 பேர் சேர்ந்து குளிக்கிறதா? என்னங்கடா அது? ஆமாடா அது லூசுடா. லூசா? அம்மா ஐயோ. ஏய் லூசுன்னு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ண போறேன். பேசாம ஒதுங்கிக்க. லூசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். நீ விலகிக்க. டேய் என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஏண்டா எந்த சக்தியால உங்களை பிரிக்க முடியாதா? ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களாடா? டேய் ஒரு இளநில 2 சாவா? இப்ப 2 இளநீ 2 சா. குடி குடி. இப்போ குடிக்கல வெட்டுவே. நீ இந்த பக்கம் போ. நீ போடா அந்த பக்கம். ஏன்டா என் கால் அடிச்ச? எறும்பு போச்சு அடிச்ச. என் கால என்ன அடிச்ச? ஈ பூச்சி அடிச்சேன். போட்டி அடியா? ஏய் இன்னொரு தடவை என் காலை தொட்ட உன் காலை உடைச்சிடுவேன். நீ என் காலை தொட்ட உன் காலை கடிச்சு போடுவேன். உன் காலை அடிச்சிடுடா. என் காலை கடிச்சு பாரு. இது யாரு கால்டா? என் காலு. என் காலு. ஏண்டா என் காலை அமைக்க வச்சு உங்களை கூப்பிட்டனா? இல்ல நீங்களா வந்து ஆளுக்கு ஒரு காலை அமைக்கிவிட்டு அவன் இந்த காலை அடிச்சிருவாங்க, நீ இந்த காலை கடிச்சிருவாங்கற. ஏண்டா நீங்க அடிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும் என் காலை நான் கடிச்சது. அப்ப என் காலை அடிப்பா, அவன் காலை கடிக்க போடாதா? ஏய் நான் சொன்ன மாதிரி உள்ள மினி பாம்பு வச்சிட்டியா? பாதி பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே வெடிச்சிரும். வெரி குட். அப்ப மண்டபத்துல இருக்க பொருள் பூரா ஷிஃப்ட் ஆயிரும் சொல்லு. கை குடு, நீ போயிட்டே நீ போயிட்டே. டேய் அப்சாமி இதோட நீ கல்தா. ஏன்டா இங்க வர? யாரா யோ போய் தொலைடா. போய் தொலைடா போல. நண்பா என்ன அவன மாதிரி கத்துறான் அவனு? நண்பா நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தப்பா, ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். கேவலம் ஒரு பைத்தியத்துக்காக நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றது அவ்வளவு நல்லதா தெரியலப்பா. அவ்வளவு நல்லதா தெரியல. நீ நானும் நகமும் சதையும் போல, கண்ணு இமையும் போல, பல்லு நாக்கும் போல, வாயும் பகிரும் போல காலங்காலத்துக்கு நம்ம 2 பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்ப்பா. அந்த அன்பின் அடையாளமாத்தான் நம்ம நட்பை புதுப்பிக்க இந்த வாக்குமேன் உனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போலான்னு வந்தப்பா. அப்படி நண்பா ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரிஞ்ச என்னை மன்னிச்சிரு நண்பா. பரவாயில்லப்பா பரவாயில்ல. இதுல இருக்க பாட்டை கேளு. உன்னை சாயங்காலம் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்றேன். இல்லப்பா அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வேலை பாக்குறீங்களா அத சொன்னேன். ஓ அப்படியா? வரட்டா நண்பா இரு. என்னப்பா? எதா இருந்தாலும் 1/2 தானே போடுவோம். ஆமா அதே மாதிரி இந்த பாட்டை நீ பாதி கேளு, நான் பாதி கேளு. இல்ல பாதி பாட்டு கேட்டாச்சு. பாதி பாட்டை கேட்டுட்டா மீதி பாட்டை உனக்கு கொண்டாந்துருக்கேன். அப்படியா? கேளு பாண்டியனை தேடுவார். வரட்டா வந்துடுறேன்.
உள்ள இருக்க குறும்பெல்லாம் அப்படியே டம்மு டம்முன்னு செதற போயிருப்ப. தம்பி வாடன் தம்பி. என்ன சோப்பு டப்பாவா? இல்ல பாட்டு டப்பா. பாட்டு டப்பாவா? இத காதுல மாட்டினா பாட்டு வரும். எனக்கு பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன் தலையில மாட்டு. ஐயோ இவங்கள கொண்டு கொடுத்தானே. மாமா என்ன பாட்டு மாமா? குண்டு பாட்டு. குண்டு பாட்டா? எனக்கு வேணும். நான் கொஞ்சம் கேக்குறேன். எனக்கு வேணும். நான் தர மாட்டேன். இதுக்கு முதவே கொடுத்துருக்கலாம். காது நல்லா வச்சுக்கோ. ஐயோ நம்ம ஆளுகளை கொண்டு கொடுத்தாங்களே. அண்ணே டீ எடுத்துக்கங்க. பொண்ணு தாயி வேணாம். பொண்ணுத்தாயி படிய வர வரிசையா கட்டி விட்டாயிலே. பொண்ணுத்தாயி 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 எங்க போற பொண்ணுத்தாயி? பொண்ணு தாயா? யார் நீங்க? எது யாரா? என்னை தெரியல உனக்கு? நான் தான் குப்புசாமி. குப்புசாமி? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோவா? என்ன பிள்ளை ஏய் நீ நானும் அன்னைக்கு மாறி மாறி Who are you man? என்ன பிள்ளை Don't touch. என்ன மிரட்டுற பத்தியா? அடி பாவி என்னையவா தள்ளி விடுற? ஏன் பொண்ணு தாயே அன்னைக்கு நீங்க நானும் சாவு ஊர்வலத்துல டப்பாவும் தாண்டமே ஞாபகம் இருக்கா? இந்த பாரு ஞாபகப்படுத்துறேன் பார் பார். நான் உள்ள இங்க பாரு இன்னொரு ஆரம் பாரு. இங்க பாரு இங்க பாரு. அடி அளவு மகள இதுமா நனவு இல்ல. அடி சண்டாளி இந்த பாரு பொண்ணுத்தாயே என்கிட்ட இருக்க எல்லா குத்தையும் குத்திட்டு இப்ப இருக்கிறது ஒரே குத்து கடைசி குத்து. அதுலயும் உனக்கு நான் வரலன்னு வச்சுக்க நான் உசுர விட்டுட்டு சாவ வேண்டியதான். ஐயோ எப்பல எந்திரிச்சு போயிட்டாலே. அடி பாவி உனக்கு ஆட போய் எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் நினைச்சு காசு போட்டாங்களே. சரி வந்த வருமானத்தை எடுத்துக்குருவான். பொண்ணு தாயா நீங்க யாரு? பொண்ணு தாய் என்ன தெரியலையா? நான் தான் அப்புசாமி. வைத்தியர் ஆஸ்பத்திரி வார்டன். என்ன தெரியலையா? இந்த டிக்கிலோனா கஞ்சஞ்சங்கா இந்த கப்ளிங்க இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? இந்த பாரு மாத்திரை 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 இந்தா புடிச்சுக்கோ 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 புடிச்சுக்கோ. என் மூஞ்ச பாரு. பொண்ணுதா எங்கிட்ட வண்டியா நீ? நீ எங்கடா இங்க வந்த? நீ என்ன பாத்துக்க பொண்ணு தாயி என் கண்ணு. அடி பாவி என்ன இந்த கொட்டு கொட்டுறா? அப்புசாமி குப்புசாமி என்னங்க கலாட்டா? ஏயா என்ன வார்த்தை சொன்ன அன்னைக்கு? என்ன பைத்தியம் தெரிஞ்சவன ரெண்டு பேர்ல ஒருத்தனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னீல, இப்ப எனக்கு மட்டும் கட்டி வை. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காது. நடக்கிற விஷயத்த சொல்லியா? முடியாதுன்னு சொன்ன உன்னை எங்கேயே அடிச்சு மண்டபம். சரி நீயே வச்சுக்க. செகண்ட் 20 ரூபா கிடைக்கும். இத பாருப்பா, அவ ரேஞ்சே தனி, ஹீரோயின் லெவல்ல போயிட்டு இருக்கா. நீ ஆஃப்டர் ஆல் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வார்டன், நீ என்ன வைக்கிறவன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்க ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு பைத்தியத்தை செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இல்லையா? அங்கிள் ஏன் கம் இன்சைட் தி பஸ். ஐ வில் கம். வரட்டா புனிதையே. அங்கிள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. யார் இவங்க? யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா. ஓ பைத்தியமா? பாவம் கொடுங்களே. இந்த பொடுதாயி 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 என்னை விட்டு போகாத பொடுதாயி. ஐயோ பொடுதாயி பொடுதாயி நீ நம்ம வாழ முடியாது பொடுதாயி 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 பொடுதாயி. அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் பார்க்கும் போது கண்களிரண்டை கவர்ந்து போனாலும்